பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசப்பா உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம், அல்லேலூயா. இந்த நாள் பிரசங்கத்திற்கு ஆதாரமான ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். இன்னைக்கு பிரசங்கத்துக்கு தலைப்பு என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படிங்கிற தலைப்புல கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் தாவீது என்கிறவன் என் மனசுக்கு என் இருதயத்துக்கு ஏத்தவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் சொல்லலை, குடும்பத்தில் உள்ளவங்க சொல்லலை, உறவுகள் சொல்லலை, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா தாவீது குறித்து அங்கு சாட்சி கொடுக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி, என் இருதயத்துக்கு தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். யார் சாட்சி கொடுக்கணும்? மனுஷங்களுடைய சாட்சி அல்ல, தேவனுடைய சாட்சியே நிலை நிற்கும். நாம் தேவனுடைய சமூகத்துக்கு போய் நிற்கும்போது உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே என் சந்தோஷத்தில் பிரவேசி என்று எஜமான் சொல்லுகிறது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சாட்சி சொல்ல வேண்டும். என் இருதயத்துக்கு ஏற்றதை, என் மனசுல நினைக்கிறத, நான் விரும்புறத செய்கிறவன் என்று சொல்லி சாட்சி கொடுக்கணும். பாருங்க, யார் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்றால், தேவனுக்கு சித்தமானதை தேவன் விரும்புகிறது, ஏசப்பா விரும்புகிறது, கர்த்தர் விரும்புகிறத ஒருத்தன் செய்வான் என்று சொன்னால் அவன்தான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அல்லேலூயா. ஏசப்பாவுக்கு பிரியமானதை, ஏசப்பா விரும்புகிறத செய்கிறவன் தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவன். அவருக்கு பிரியமானது, அவருக்கு பிடிச்சது, அவர் விரும்புகிற காரியம் எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னா, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற நலமான நல்வார்த்தைகளை அத்தனையும் நாம் கடைபிடிக்கும் பொழுது, நாம் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவருடைய விருப்பத்தை நாம் செய்ய ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே போ, இதை செய்ய. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை வேலையில் மனசு ரெண்டு விதமாக அடிச்சிருக்கோம். ஒரு பக்கம் சொந்தக்காரங்க கூப்பிட்றாங்க, அங்கே போகணும் அப்படி தோடி இருக்கும். ஒன்று பக்கம் இல்லை இத்தனை நாள் வேலை இல்லாமல் இருந்துச்சு, இன்றைக்கி தான் வேலை கிடச்சிருக்கு, வேலைக்கு போவோம் அப்படின்னு ஒரு பக்கம் மனசு துடிக்கும், மனசுக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகுது. இன்னொரு பக்கம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம எங்கே போகணும்? சர்ச்சுக்கு போகணும்னு இன்னொரு பக்கம் மனசு அடிச்சுக்கிறோம். ஒரு பக்கம் சொந்தக்காரங்க வீட்டுக்கோ இல்லை வேலைக்கோ ஏதோ ஒரு காரியத்துக்கு ஃபங்க்ஷனுக்கோ போகணும்னு சொல்லும் ஒரு மனசு. ஒன்னீர் மனசு சொல்லும், இல்லை என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ எங்கே வரணும்? சர்ச்சுக்கு போகணும், ஆலயத்துக்கு போகணும்னு ஒரு மனசு சொல்லும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுகிறாரு, இல்லை என்ன ஆனாலும் நீ எங்கே போயிரு, சர்ச்சுக்கு போ, ஆலயத்துக்கு போகணும். ஆண்டவர் உங்கள் இருதயத்துக்குள்ள அவர் விருப்பத்தை உங்கள் மனசுக்குள்ள சொல்கிறார், உங்கள் மனசு மூலம் பேசுவார். இன்னொரு பக்கம் சாத்தான பிசாசன் சொல்லுவான், இல்லை நீ உறவு வீட்டுக்கு போ, இல்லை அவங்க கோவிச்சுக்கிடுவாங்க, இல்லை அவங்க உங்கள் நல்லது கட்டத்துக்கு வரமாட்டாங்க, அவங்க தான் உனக்கு முக்கியம், எப்பயாச்சும் ஒரு கத்தான் நான் போகிறோம், சர்ச்சுக்கு வாரம் போயிட்டு இருக்கிறோம், ஒரு வாரம் போகலன்னா என்ன குறைஞ்சிருவேன், இப்படி எல்லாம் மனசு ஒரு பக்கம் சொல்லும். ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதும் ஒரு பக்கம் ஆண்டவர் பேசுவார் உங்கள் மனசுக்குள்ள இருந்து, இன்னொரு பக்கம் பிசாசானவன் பேசுவான். முடிவு எடுக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் மரம், அதற்கு கனி
ஒரு பழம் சாப்பிட சொன்னார், சாப்பிடலாம், ஜீவ விருட்சத்தின் கனி, அது சாப்பிட்டா சாவில்லாத வாழ்க்கை. அந்த பழம் உள்ள மரம் ஒரு பக்கம் இருக்குது தோட்டத்தின் நடுவில், இன்னொரு பக்கம் நன்மை தீமை அறியத்தக்க பழம் இருக்குது. அந்த பழத்தை சாப்பிட்டா நன்மை என்னது தீமை என்னதுன்னு அறிந்து கொள்ளுவேங்கன்னு பிசாசங்க சாத்தான் சொல்கிறான். அந்த பழத்தை நீ சாப்பிடாதன்னு சொல்கிறாரு. ஒரு பழத்தை சாப்பிடுன்னு சொல்லிட்டாரு, இன்னொரு பழத்தை சாப்பிடாதன்னு சொல்கிறாரு. ஆனால் முடிவெடுக்க வேண்டியது உன் கையில் இருக்குன்னு ஆதாம் ஏவாளுக்கு சொல்லிட்டாரு. சாப்பிட வேண்டிய பழத்தை அவங்க சாப்பிடக்கூடாத பழத்தை சாப்பிட்டாங்க. யார் பேச்சை கேட்டு அப்படின்னா, சாத்தானுக்குள்ள பிசாசு நுழைஞ்சு சாத்தான் என்ன செய்கிறான், சாத்தான் பாம்புக்குள்ள நுழைஞ்சு வந்து சொல்றான், இந்த பழத்தை சாப்பிடு, தப்பு கிடையாது, சாப்பிடு அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் சாப்பிட வேணான்னு சொன்னான், அவன் சாப்பிடுன்னு சொன்னான். பாம்புக்குள்ள நுழைஞ்சு சாத்தான் சொன்னான். இப்போ ஆண்டவர் சொன்னதை அவங்க கேட்கல, சாத்தான் சொன்னதை தான் அவங்க கேட்டாங்க. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொன்ன மாதிரி மரணம் வந்தது, பாவம் வந்தது, சாபம் வந்தது, அதனால மரணம் வந்தது. நாம ஆண்டவருடைய ஒவ்வொரு நாள் நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் இது செய், இது செய்யாதுன்னு பேசுகிறார். அவருக்கு பிரியமானது, அவருக்கு சித்தமானதை செய்யும் பொழுது, அவருக்கு விருப்பமானதை செய்யும் பொழுது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தில் அந்த 36வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். தாவீது தன் காலத்திலே தான் வாழ்ந்த நாட்களிலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து, அதாவது தேவனுடைய சித்தத்தின்படி ஆண்டவர் விரும்புகிறபடி வேலைகளை செய்தான், அவருடைய சித்தத்தின்படி அவருடைய காரியங்களை செய்தான், எல்லாம் செய்து முடித்த பின்பு நித்திரை அடைந்து அழிவை கண்டான், அவன் மரித்து போனான். அந்த தாவீது என்பவர் என்ன செய்தார்னா, தான் வாழ்கிற நாளெல்லாம் கர்த்தருக்கு விரும்பினது, ஆண்டவர் விரும்பினதெல்லாம் செஞ்சு முடித்து தன் வாழ்க்கையை முடித்தான், தன் ஓட்டத்தை முடித்து அவன் மரித்து போனான் என்று சொல்லி இங்கே அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது தேவனுடைய விருப்பத்தை தாவீது உயிரோடு இருக்கும் காலத்திலெல்லாம் நிறைவேற்றி முடித்து பின் அவன் இறந்து போனான். தாவீது அவனது முன்னோரோடு அடக்கம் செய்யப்பட்டான். அவனுடைய சரீரமும் கல்லறையும் கூட இங்கே தான் இருக்குது அப்படின்னு இங்கே சொல்லுது ஒரு பைபிளில். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதோடு கூட இல்லாமல் இவர் இந்த தாவீதை குறித்து சொல்லுகிற காரியத்தில், தேவன் சவுலை எடுத்துக்கொண்ட பிறகு தாவீதை அவர்களுக்கு மன்னனாக்கினார். தாவீதை குறித்து தேவன் கூறியதாவது, ஈசாயின் மகனாகிய தாவீதை எனக்கு பிடித்திருக்கிறது, என்னென்ன செய்ய வேண்டும் என்று நான் நினைச்சனோ அதையெல்லாம் அவன் செஞ்சான். ஆண்டவர் சொன்னார், நான் என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சனோ அதெல்லாம் அவன் செய்தான், அதனால தாவீதை எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஆண்டவர் அவரை குறித்து சாட்சி சொன்னாராம். உங்களை பிடித்திருக்குன்னு கர்த்தர் சாட்சி சொல்லுகிறாரா? அல்லேலூயா. சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் விரும்பி கொண்டு இருக்கிறார். பிடித்தவைகளை செய்யணும், தேவனுக்கு விரும்புமானதை செய்யணும். நமக்கு விருப்பமானதை நாம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் நாம் ரொம்ப கவனமாக இருந்து நம்ம செயல்படும் பொழுது கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்கிறபடினால, கர்த்தர் விரும்பினதை நாம் செய்கிறபடினால அவர் இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நாம் மாறிவிடுவோம். ஏன் என்று சொன்னால், சங்கீதம் 115 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார், அவருக்கு விருப்பமான எல்லாத்தையும் செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் எங்க இருக்கிறார்? தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் பரலோகத்தில் இருக்கிறது மாத்திரமல்ல, அவருக்கு விருப்பமானவைகளை அவர் செய்கிறார், அவர் விரும்பினவைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர் விரும்பினதை அவர் செய்கிறது மாத்திரமல்ல, அவர் விரும்பினதை எங்கெல்லாம் செய்கிறார் என்று சொன்னா, சங்கீதம் 135:6, வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்கிறார். அதாவது பரலோகத்திலும் அவர் விருப்பமானவைகளை, வேண்டியவைகளை தான் செய்கிறார். இந்த பூமியிலும் அவர் விரும்பினதைத்தான் செய்கிறார். கடல்களிலும் அவர் விரும்பின சித்தமானதை மட்டும்தான் செய்கிறார்.
கடலின் ஆழத்தில் உள்ளவர்களையும் அவர் விரும்பினதை, அவருக்கு சித்தமானதை மாத்திரம்தான் செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, அவர் விருப்பமானதை வானத்திலும் பரலோகத்திலும் செய்கிறாரு, பூமியிலும் செய்கிறாரு, சமுத்திரத்தின் ஆழங்களிலும் அவர் செய்கிறார், கடல்களிலும் அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எப்படி மனுஷர்களை அவருடைய ஸ்தானாதிபதியா, அவருடைய பிள்ளைகளா இந்த பூமியில வச்சு ஏன் விருப்பத்தை இந்த பூமியில நீ என்ன செய், நிறைவேற்று என்று சொல்லி சொன்னார். ஆதாம் ஏவாள மனுஷனை தன்னுடைய பிள்ளையாக படைச்சு இந்த பூமியில வச்சு எனக்கு விருப்பமானதை, எனக்கு சித்தமானதை செய்யுங்கன்னு சொல்லி அங்க வைக்கிறார். வச்சதோடு கூட இந்த பழத்தை சாப்பிடு, இதை சாப்பிடாத அப்படி சொல்லி கொடுக்கிறார். ஆனாலும் முடிவெடுக்க வேண்டியது உன் கையில இருக்கிறது அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஒரு மகன் எப்படி தகப்பனை சந்தோஷப்படுத்துவான் அப்படின்னு கேட்டா, ஞானமுள்ள பிள்ளை தன்னுடைய தகப்பனை சந்தோஷப்படுத்துவானா? தகப்பனுக்கு ஒரு ஏக்கம், ஒரு விருப்பம் இருக்கும், இருக்குமா இருக்காதா? கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி வெயில போய் வேலை செஞ்சு கல் உடைச்சு மரம் வெட்டி மூட்டை சுமந்து அப்புறம் பாடுகளை பட்டு எத்தனையோ கஷ்டங்களை பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிற. எதுக்கு படிக்க வைக்கிறோம்? சரி, என்ன மாதிரி நீயும் என்ன செய்யணும்? கஷ்டப்படணும், மூட்டை தூக்கணும், கூலி வேலைக்கு போகணும், காட்டு வேலைக்கு போகணும், மரம் வெட்டணும், அப்படி என்ன செய்யணும், சுமைகளை சுமக்கணும். அதுக்காகத்தான் உன்னை படிக்க வைக்கிறேன்னு எந்த தகப்பனாவது சொல்லுவா? அப்படிங்களா? அவங்களுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்குது. என் பிள்ளை ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும், நல்ல ஒரு அதிகாரத்தில் வரணும், நல்ல ஒரு அதிகாரியாகவோ, நல்ல ஒரு ஆளுகிறவனாகவோ, ஒரு தலைவனாகவோ நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்ட, ஒரு முன்மாதிரியா ஒரு தலைவனா வாழணும்னு சொல்லி அதற்காக அவன் நல் வாழ்வுக்காக, அவன் நல்லா வாழ்றதுக்காக தன்னை வருத்தி கொண்டு கஷ்டப்பட்டு வேலை செய்வார். நான் சொகுசா இருக்கிறதுக்காக சொல்லி எந்த தகப்பனும் கஷ்டப்பட்டு வேலை செய்ய மாட்டாரு. தன்னுடைய பிள்ளையும் நல்லா இருக்கணும்னு சொல்லி தன்னை வரித்து கொண்டு கஷ்டப்படுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அவங்கள நல்லா உடுத்தி வைக்கணும், நல்லா படிக்க வைக்கணும், நல்லா வாழ வைக்கணும், நல்ல ஒரு நிலைமைக்கு அவங்கள வர வைக்கணும், அவங்க நல்ல ஒரு வீட்டில் குடி இருக்கணும், நல்ல வாழ்க்கை வாழணுன்றதுக்காக தங்களை வருத்தப்படுத்தி கொண்டு கஷ்டப்பட்டு என்ன செய்வாங்க, பிரயாசப்படுவாங்க. அவங்களுடைய விருப்பமெல்லாம் என்ன அப்படின்னா தன்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும் என்பது மட்டும்தான். அதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னு சொன்னா குச்சி எடுத்து அடிப்பாங்க, பாடம் படிக்கிறன்னு சொன்னா அடிப்பாங்க, சத்தம் போடுவாங்க. ஆமாவா இல்லையா? சரியா சாப்பிடலன்னு நோஞ்சா மாதிரி இருக்கிறான், உடம்பு மெலிஞ்சு போயிருக்குது, உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லாம போச்சுன்னா அடிக்கடி பலவீனம், காய்ச்சல் நோய் வந்துகிட்டே இருக்கும். அதனால நல்லா சாப்பிடுன்னு சொல்லி அடிப்பாங்க. எந்த அப்பாவும் ஏன் இப்படி சாப்பிட்றேன்னு யாராச்சும் அடிப்பாங்களா? நல்லா சாப்பிடுன்னு சொல்லி அடிப்பாங்க. வேலைக்கு ஏன் சாப்பிடணும்னு சத்தம் போடுவாங்க, கண்டிஷன் பண்ணுவாங்க, அடிப்பாங்க. நல்லா துணிமணியை உடுத்தி அழகா நீட்டா இருக்குன்னு சொல்லி தான் சத்தம் போடுவாங்க. ஏன் இவ்வளவு நீட்டா அழகா இருக்கு, அப்படி இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல போறது கிடையாது. அப்ப எதை செஞ்சாலும் பிள்ளை நல்லதுக்காக, நல்லா இருக்கும்படிக்காகத்தான் யோசிப்பார், அதற்குரியவையெல்லாம் செய்வாரு. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு, பள்ளிக்கூடம் போற பிள்ளைகளுக்கு அது புரியுமா? எப்ப பார்த்தாலும் படின்னு தான் எங்க அப்பா சொல்றாரு, அவருக்கு வேற வேலை இல்லை அப்படிம்பாங்க. எப்போ பார்த்தாலும் போய் படி, எழுது, பள்ளிக்கூடம் போ, நல்லா உடுத்து, நல்லா சாப்பிடு, இப்படி கண்டிஷன் பண்ணி கொண்டே இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. தெரியுமா? எதுக்கு எடுத்தாலும் நோயின்னு சத்தம் போடுறாங்க, அடிக்கிறாங்கன்னு தான் தெரியும். ஆனால் எதற்காக சொல்ல, அவனுடைய எதிர்காலத்தை மனசில் வச்சு தான் அதை சொல்கிறாங்க. அது போல தான் நிறைய காரியத்தில் ஆண்டவர் ஆலயத்துக்குவா, ஆராதனைக்குவா, ஜெபம் பண்ணு, பைபிள் படி, அது மாத்திரம் பாட்டு பாடி துதி, ஏசப்பாவை பாடி நீ துதி, ஆராதனை செய்ய, உபவாசம் போடு, என்னை முழுவதும் தேடு. இதெல்லாம் எதுக்குன்னா உன்னுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு மாத்திரமில்லை, நீ நல்லா வாழ்கிறதுக்கு மாத்திரமில்லை, நீ என்னோடு கூட இருக்கும்படிக்கு அவர் விரும்புகிறார். எப்பொழுதும் என் கூட இருக்கணும், எப்பொழுதும் நான் உன் கூட இருக்கணும், அதுதான் என்னுடைய விலையேறப்பட்ட நோக்கம். அதைத்தான் நான் விரும்புகிறேன். நீங்களும் உங்க பிள்ளைங்க எப்பயும் உங்களோடு கூட இருக்கவே ஆசைப்படுவீங்க, அதற்குரிய எல்லா காரியங்களையும் நீங்க செய்வீங்க. அதுபோலதான் ஆண்டவர் சொல்றார், வா எனக்கு விருப்பமானதை சித்தமானவைகளை செய், உன்னுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். இம்மையில மாத்திரமல்ல மறுமையிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை மட்டும் இல்லை, பரலோகத்திலும் நீ ஆசீர்வாதமாய் மகிமையாய் நீ இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட ஒரே ஒரு வழி, நீ நல்லா வாழ்றதுக்கு ஒரே ஒரு வழி,
பிள்ளைகளே, நீங்க நல்லா இருக்கிறதுக்கு ஒரே வழி, நல்ல தகப்பன் தாய் சொல்லுகிற கண்டிஷனுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சாதான் நீங்க நல்லா இருக்க முடியும். டீச்சர்கள் சொல்லுகிற நல்ல காரியம், நல்ல கண்டிஷன்களுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சிருந்தா தான் உங்க எதிர்காலம் படிப்பு நல்லா இருக்கும். பள்ளிக்கூடம் போனா அவங்க கண்டிஷன் பண்ணுவாங்க படிப்பு குறித்து காரியத்தை. ஏன்? நீ நல்லா படிச்சா தான் ஒரு வேலைக்கு போக முடியும், ஒரு அதிகாரியா மாற முடியும், ஒரு தலைவனாக முடியும். அதுக்காக தான் டீச்சர்கள் கண்டிஷன் பண்ணுவாங்க. நல்ல ஆசிரியர் கண்டிஷன் பண்றது எதுக்கு? ஓன் நல்லதுக்கு. எப்பயுமே பார்த்தா கண்டிஷன் பண்றவங்கள பிள்ளைகளுக்கு பிடிக்காது, படிக்கிற பிள்ளைகளுக்கு பிடிக்காது, வீட்டில் கண்டிஷன் பண்ணுகிற பெற்றோர்களை பிடிக்காது, சபையில் கண்டிஷன் பண்ணுகிற ஊழியக்காரர்களை பிடிக்காது. ஆமாவா இல்லையா? கண்டிஷன் பண்ணா பிடிக்குமா சொல்லுங்க? இப்போ வேலை செய்யற இடத்துல கண்டிஷன் பண்ற ஓனர் உங்களுக்கு பிடிக்குமா? நல்ல ஓனர் நீங்க நேக்கு போக்க நல்லா வேலை செய்யணும்னு நினைக்கிறாரு. லீவ் ஓடாம வாங்க, இப்படி அடிக்கடி லீவ் ஓட்டா எப்படிங்க சம்பளம் கை சேருமா? குடும்பத்தில் எத்தனை தேவை இருக்குது, இப்படியே காலமெல்லாம் நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருக்கிற, அப்படி கொஞ்சம் ரெகுலராக வாங்க, சரியாக வேலை செய்யுங்க. கொஞ்சம் ஒரு வீடு வாங்கணும், தோட்டம் வாங்கணும். ஆமாம், என்ன செய்யணும்? ஒரு சில பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டியது இருக்குது, தேவைகள் நிறையா இருக்குது. நீங்கள் பொறுப்பாக வேலைக்கு வாங்க, ஒழுக்கமாக வேலைக்கு வாங்க. உங்களுக்கு அப்போ தான் சம்பள உயர்வு வரும், அப்பனா தான் உங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு நல்ல ஓனர் சொல்லுவார். ஆமாவா இல்லையா? அப்படி நல்ல ஓனர் சொல்றது பிடிக்குமா? வேலை செய்கிற வேலையாட்களுக்கு பிடிக்குமா? நான் வேலைக்கு வராமல் போகிறேன், கொஞ்சம் சம்பளம் வருது இல்லை அதிக சம்பளம் வருது, நான் எப்படி என்ன பண்ணிட்டு போகிறேன், இவருக்கு என்ன வந்துச்சு, என்ன ஒன்று பேசணும்னா வேலையை விட்டு தூக்கிடுவாருன்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு வந்துட்டேன். ஆனால் அவர் நல்லதுக்கு தான் சொல்கிறாரு. வா, கொஞ்ச நாள் வா, தொழிலை கற்றுக்கோ, உனக்கிட்ட திறமை இருக்குது, லீவ் ஓடாமல் வா, என் சொல்லு பேச்சை கேட்டுட்டு வா, உனக்கு ஒரு தொழில் வச்சு கொடுத்து உன்னை பெரிய ஆள் ஆக்குறேன், உனக்கு நான் உதவி செய்யறேன்ற அந்த எண்ணத்தில் அவர் சொல்லுவார். அநேகருக்கு இது பிடிக்காது. சபைக்குள்ள வந்தாலும் விசுவாசிகளுக்கு ஊழியக்காரரை பிடிக்க மாட்டேங்குது. எதுவுமே சொல்லாமல் இருக்கிற ஊழியர்களை பிடிக்கலாம். ஒருவேளை கண்டிஷன் பண்றவங்கள ஒருவேளை அவங்களுக்கு என்ன செய்யாது, பிடிக்காம இருக்கலாம். ஆமாம், கண்டிஷன் பண்ணுகிற, கண்ட்ரோல் பண்ணுகிற, நம்மளை சரியாக நடத்தணும்னு நினைக்கிற, நம்மளை ஒரு உயர்ந்த சாணத்துக்கு கொண்டு போகணும்னு எதிர்காலத்தை மனசில் வச்சு தான் உங்களை கண்டிஷன் பண்ணுறாங்க. பிள்ளைகள், உங்கள் பிள்ளைங்க எதிர்காலத்தை மனசில் வச்சு தான் நீங்கள் கண்டிப்பாக நடத்துகிறீங்க. டீச்சர்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் மனசில் வச்சு தான் கண்டிஷன் பண்ணுறாங்க. ஊழியர்கள், விசுவாசிகளை உங்களுடைய எதிர்காலத்தை மனசில் வச்சு தான் அவங்க உங்களை என்ன கண்டிஷன் பண்ணி நடத்துகிறாங்களே தவிர. அல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நல்ல தகப்பன் தம் பிள்ளையை சிச்சிப்பானா. எதற்கு? அவனை நல்வழிப்படுத்தும்படி சிச்சிப்பான். அப்படி சிச்சிக்கல, கண்டிக்கலன்னா அது அவன் பிள்ளையே கிடையாது. சொந்த பிள்ளையத்தான் உரிமை எடுத்து கண்டிப்பாங்க. மற்ற பிள்ளையை பரம்பெடுத்து கண்டிக்க முடியுமா சொல்லுங்க? முடியாது. சொந்த பிள்ளைகளை தான் சிச்சிக்க முடியும், கண்டிச்சு நடத்த முடியும். அது எதுக்குன்னா நம்முடைய நன்மைக்காக. அப்போ நமக்கு கஷ்டமா இருக்கும். இதே இது எத்தனை பேர் நம்ம இங்கே இருக்கிறோம், எத்தனை பேர் பள்ளிக்கூடம் போ படின்னு சொல்லும்போது எத்தனை பேருக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம பெரிய ஆளாகி ஒரு குடும்பஸ்தர்களை ஆனதுக்கப்புறம் இப்போ தோணுது, அப்போ சொல்லும்போதே படிக்காமல் போயிட்டேன்னு. அப்போ எங்கள் அம்மா சொல்லும்போது, எங்கள் அப்பா சொல்லும்போது, வாத்தியார் சொல்லும்போது நான் கொஞ்சம் ஒழுங்காக படிச்சிருந்தேன்னா இன்னைக்கு இந்த நிலைமையில் நான் இருக்க வேண்டியது இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு ஓரத்தில் நிச்சயமாக இருக்குது. இவ்வளவு ஞானம், இவ்வளவு திறமை உனக்குள்ளே இருக்குதே, இவ்வளவு திறமை இருந்து உனக்கு படிப்பு இல்லாதனால உன் எதிர்காலம் இவ்வளோ கஷ்டமாக இருக்குதே அப்படி ஒரு சிலர் சொல்லுகிறத நினைச்ச உடனே ஆஹா நாம் தப்பு பண்ணிட்டோம் போல, தப்பு பண்ணிட்டோமே. அப்போ சொல்லும்போது நமக்கு பிடிக்கல, வெறுப்பா இருந்துச்சு. இப்போ கஷ்டப்படும் பொழுது, இப்போ வேதனைப்படும் பொழுது தான் தெரியுது அது ஏன் நம்ம நல்லதுக்காக, என் எதிர்காலத்தை மனசுல வச்சு நல்லதுக்காக கண்டிச்சாங்க, நல்லதுக்காக புத்தி சொன்னாங்க, நல்லதுக்காகவே செய்தாங்க. ஆனா அதை நான் தவறா எண்ணிட்டேன். அதனால என்னுடைய ஆசீர்வாதத்தை, என்னுடைய மேன்மையை, என்னுடைய உயர்வை நான் இன்னைக்கு இழந்து தவிக்கிறேன் என்று சொல்லி வேதனைப்பட வேண்டிய நேரம். அதற்கு முன்பதாகவே நாம் மனம் திரும்பி விடுவோம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கூட, ஆண்டவரே மனுஷன் அந்த பூமியில வரும்போது கூட அவர் சொல்லி கொடுத்தார். ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது கூட அவர் எதை சொல்லிக் கொடுக்குறாருன்னா பிதாவின் சித்தத்தை செய்யறதுக்கு தான் சொல்லிக் கொடுக்குறாரு. அவர் ஆண்டவராகவே இருந்தாலும் அவர் என்னத்தை சொல்லிக் கொடுத்தாரு தம்முடைய சீசர்களுக்கு? நாம் எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுறதுல கூட அவர் கற்றுக் கொடுக்குறது பிதாவின் சித்தத்தை குறித்து தான் சொல்கிறாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 9வது வசனம்.
நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அடுத்த வசனம் 10ஆம் வசனம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உம்முடைய விருப்பம், உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல, பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல எங்கேயும் செய்யப்படட்டும், இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாகன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணணும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில மனிதனாய் வந்திருந்த பொழுது தம்முடைய சீசர்களுக்கு ஜெபத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கும் பொழுது இதை சொல்லி கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பரலோகத்தில் உம்முடைய விருப்பம், நீ விரும்பினதை, நீங்கள் விரும்பினதை செய்கிற மாதிரி பூமியிலையும் நீங்கள் விரும்பினதை செய்யணும் அப்படின்னு ஜெபம் பண்ணணுமா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இன்னைக்கு நீங்கள் விரும்பினதை, நீங்கள் விருப்பப்படுறதை என் வாழ்க்கையிலே செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணணுமா. ஒவ்வொரு நாள் எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே எனக்கு அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அப்படி செய்யுங்கன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே இன்னைக்கு நீங்கள் விரும்பினதை எனக்கு செய்யுங்கப்பா, என் வாழ்க்கையில் செய்யுங்க, என் குடும்பத்தில் செய்யுங்க என்று சொல்லி நாம் கேட்கணுமா. ஒவ்வொரு நாளும் கேட்கணும். கேட்காம அவர் செய்ய மாட்டாரு. அல்லேலூயா. இயேசுநாதர் ஒவ்வொரு நாளும் அவர் ஜெபத்தில் பிதாவே நீங்கள் விரும்பினதை மட்டும் நான் செய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது அவர் விரும்பினதெல்லாம் செய்ய வைத்தாரு. அப்போ கவனிச்சு பாருங்க, இந்த பூமியில் வாழுகிறது நாம் சாதாரணமாக வாழவில்லை. ஏன்னா ஒரு வசனம் சொல்லுகிறது, தானியேல்ல வசனம் சொல்லும் பொழுது இப்படியாய் ஒரு வசனம் சொல்லுகிறது. 5ஆவது அதிகாரம் 19ஆவது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாசைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவரை உயிரோடு வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயிரோடு வைப்பார். அப்போ சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவாராம். ஆமா, தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். அப்போ அவருடைய விருப்பம் என்னன்னா, தனக்கு சித்தமான, தனக்கு விருப்பமானவனை கொல்லவும் செய்வாரு, தமக்கு விருப்பமானவனை உயிரோட வைக்கவும் செய்வாரு, தனக்கு சித்தமானவனை உயர்த்தவும் செய்வாரு, தனக்கு விருப்பமானவனை தாழ்த்தவும் செய்வார். ஒருத்தனை உயர்த்துறதும் அவர் விருப்பம், ஒருத்தனை கீழே இறக்குறதும் அவர் விருப்பம், ஒருத்தனை உயிரோட வைக்கிறதும் அவர் விருப்பம், ஒருத்தனை கொல்லுகிறதும் மறிக்க செய்கிறதும் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நம்ம காலையில் எழுந்தோடனே ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே உம்முடைய விருப்பம் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கணும்ங்கிறது உம்முடைய விருப்பமாக இருக்குது, அதனால தான் நான் இன்னைக்கு உயிரோடவே இருக்கிறேன், அதற்காக நன்றின்னு சொல்லணும். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் யாரு தான்? உங்கள் விருப்பம். நீங்கள் விரும்புகிறீங்க, அதனால தான் உயிரோடு இருக்கேன். இன்னைக்கு நான் கீழே இருக்கிறேன், உம்முடைய விருப்பம். நாளைக்கு நான் மேலே வர்றதுக்கு உம்முடைய விருப்பம். உயர்த்துகிறது அவர் தான், தாழ்த்துகிறதும் அவர் தான், உயிரோட வைத்திருக்கிறதும் அவர் தான், கொல்லுகிறதும் அவர் தான், உயிர்ப்பிக்கிறதும் அவர் தான். அதை எல்லாமே அவருடைய விருப்பமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒவ்வொரு நாள் நாம உயிரோடு இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார், அதனாலதான் நம்ம உயிரோட வச்சிருக்கிறார். கொள்ளை நோய்கள் வந்த பொழுதும், எத்தனையோ ஆபத்துகள் வந்த பொழுதும், விபத்துகள் நாச மோசங்கள் வந்த பொழுதும், எத்தனையோ உயிர் போகிற மரண போராட்டம் வந்த பொழுதும் நம்மளை ஆண்டவர் காப்பாற்றி உயிரோட வச்சதுக்கு காரணம் நாம் உயிரோட இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் ஒவ்வொரு நாளும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இத்தனை வருட காலமாய் நாம் உயிரோட இருக்கணும் விரும்பினதுனால தான் நாம் உயிரோட இருக்கிறோம். எவ்வளவோ பலசாலி, ஒரு நோய் கூட இல்லாதவன், திறமை உள்ளவன், ஞானம் உள்ளவன், பணக்காரன், எல்லாத்தையும் சாதுரியமா சாதிக்கிறவன், திறமை உள்ளவன், அவங்கெல்லாம் ஆள் அட்ரஸ் இல்லை. ஆனாலும் கூட நம்மளை ஆண்டவர் உயிரோட வச்சுக்கனா, என் மகன் என் மகன் உயிரோடு இருக்கிறது என் விருப்பம். நான் விரும்புகிறேன் அவன் உயிரோட இருக்கணும், அவனுக்கு ஆயுஷை கொடுக்குறேன், அவனுக்கு பலனை கொடுக்குறேன், அவனை வாழ வைப்பேன், அது என் விருப்பம். என் விருப்பம். நம்ம வாழ வைக்கிறது, உயிரோட இருக்கிறது அவருடைய விருப்பமா இருக்குது. அவர் விரும்புறாரு, நம்ம மேல விருப்பமா இருக்கிறாரு.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா நிறைய பேருக்கு தெரியல அது. சர்வ வல்லவருடைய கரத்துல ஒவ்வொருத்தருடைய சுவாசம் உயிர் இருக்குது. யோபு சொல்கிறார், அவருடைய கரத்துல அவருடைய ஒவ்வொரு மனுஷனுடைய உயிர் இருக்கிறது. அவர் நினைக்கிறவனை விரும்புகிறவனை வாழ வைக்கிறார். அவர் விரும்புகிறவனை உயிரை என்ன செய்கிறார்? ஜீவனை எடுத்துக் கொள்கிறார். அவர் கரத்துல இருக்கிறது. அல்லேலூயா. யோபுவை அவ்வளவு உயரமாய் உயர்த்தி ஆசீர்வதித்து பாதுகாத்தார் அவர். பிசாசு சோதிக்க கேட்கும் பொழுதும் இடம் கொடுத்தார் கர்த்தர். பிசாசு சோதிக்கும் பொழுது அவன் முற்றிலும் தாழ்த்தப்பட்டான். எல்லாத்தையும் இழந்துட்டான். 10 பிள்ளைகளை இழந்தான். சொத்து பத்துக்கள் இருந்த நேத்து ராஜாவா இருந்தவன் இன்னைக்கு நடுத்தெருவில் நிற்கிற நிலைமைக்கு வந்துட்டான். நேத்து இருக்கிற ஏரியாவுக்கு அவன் தான் ராஜா. இன்னைக்கு ஒன்றுமில்லாதவனாய் நடுத்தெருவில் நிற்கிறவனை போல இருந்தான். ஆனா யோபு சொல்கிறாய், இது எல்லாத்தையும் நீங்க தான் எனக்கு கொடுத்தீங்க, இப்ப நீங்களே இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு யோபு பக்தன் சொல்லுகிறான். கொடுக்கிறதும் நீர் அப்படின்னு யோபு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அங்க யோபு புஸ்தகத்துல யோபு 10வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும், உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்து இருந்தும் என்னை நிர்மூலமாக்குகிறீர். களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்து அருளும். எல்லாமே உம்முடைய கரத்திலிருந்து வந்தது, எல்லாமே நீங்க தான் எனக்கு தந்தது என்று அங்க சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ கர்த்தர் யோபு சொல்லும்போது எல்லாமே உம்மிடத்திலிருந்து தான் வந்துச்சு, எல்லாமே நீங்க கொடுத்தது அப்படின்னு சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா அதே யோபுவை 2 மடங்கு 2 ஆயுச 2 திருப்பி கொடுத்தார். யோபு உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் புண்கள் சீல் வடியுது, அந்த புண்களில புழு வச்சிருச்சு, வெடிக்குது, ரத்தம் ஒழுகுது, மலைப்பாம்புடைய தோல் மாதிரி தோல் மாறிடுச்சு, அந்த புண்ணு காஞ்சிருது, உட்காந்தா அது வெடிக்குது, நின்னா அது சுருங்கி வெடிக்குது, ரத்தம் ஒழுகுது, சீல் ஒழுகுது, உருவமே இல்லாத மாதிரி புண்ணாயிருச்சு, அரிச்சிருச்சு, புழு உடம்புல புழு ஊறிக்கிட்டு இருக்குது, நாத்தம் எடுக்கு, சுமல் எடுக்குது. ஒரு ராஜாவை போல வாழ்ந்தவனுடைய நிலைமை இப்படி மாறிடுச்சு. சோதிக்கப்படுகிறதுக்கு பிசாசானவன் இந்த சோதனைக்கு ஏவின பொழுதும் கர்த்தர் அதற்கு இடம் கொடுத்தார். பார், அவன் நம்பிக்கை, அவனுடைய விசுவாசம் ஒரு நாளும் அவன் விட்டுற மாட்டான். உயிரே போனாலும் அவன் விசுவாசத்தை என்ன செய்ய மாட்டான், விட்டுற மாட்டான்னு சொல்லி நம்பி அவன் மேல கர்த்தர் விசுவாசத்தை நம்பிக்கை அவன் மேல அதிகமாய் வச்சிருந்ததுனால இந்த சோதனைக்கு இடம் கொடுத்தார். அல்லேலூயா. எல்லாத்தையும் கொடுத்து வேலி அடைச்சு காப்பாற்றினது யாரு தான்? கர்த்தர் தான். இப்ப வேலியை திறந்து விட்டு பிசாசு அனுமதி கேட்கும் பொழுது அனுமதி கொடுத்ததும் கர்த்தர் தான். ஏன்னு சொன்னா ஒரு சில காரியம் யோபு பயந்த காரியம் எனக்கு நேரிட்டுச்சுங்கிறான். இப்படி எல்லாம் எனக்கு ஏதாச்சும் நடந்திருந்த யோபு 3:25 நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று சொல்லுகிறான். அவன் பயந்து கொண்டிருந்தான். நல்லா சுகமா இருக்கிற காலத்திலேயே, ஆண்டவர் வேலியடைச்சு பாதுகாத்த காலத்திலேயே, அவன் ஆசீர்வாதமா இருந்த காலத்திலே அவன் பயப்பட்டான், அவன் அவிசுவாசப்பட்டிருக்கிறான், அவன் அஞ்சி இருந்தான். ஒருவேளை என் பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டா என்ன பண்றது, ஒருவேளை என் பிள்ளைங்க மனசுக்குள்ள தேவனை திட்டுனா என்ன பண்ணுகிறது என்று சொல்லி யோபு 1:5 விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செஞ்சு தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியும் சர்வாங்க தகன பலியை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு நாட்கள் எல்லாம் செய்து வருவான். யோபு நினைக்க, ஒருவேளை நம்ம பிள்ளைங்க நல்லவங்க தான், ஒருவேளை பாவம் செஞ்சிருந்தா என்ன பண்றது, ஒருவேளை தேவனை வாய் விட்டு இல்ல மனசுக்குள்ள தூசித்திருந்தா, ஆண்டவரை திட்டி இருந்தா என்ன பண்றதுன்னு பயந்துகிட்டே இருந்தான்.
ஆனால் அது நடக்கலை, அவங்க செய்யலை. ஆனாலும் ஒருவேளை செஞ்சுட்டா என்ன பண்ணுறது, பயம்தான். அதனால் எங்கள் பிள்ளைகளுக்கு அழிவு வந்துடுமோன்னு நினச்சான். அவன் பயந்த காரியம் நேரிட்டுருச்சு. இப்போ ஒரே நாளில் 10 பிள்ளைகள் செத்துட்டாங்க. பிசாசு சோதிக்க தேவனிடத்தில் அனுமதி கேட்டு வருகிறான். அனுமதி பெற்றுக்கொண்டான். பெற்றுக்கொண்டு 10 பிள்ளைகளையும் ஒரே நாளில் கொன்று போடுகிறான். மொத்த சொத்துக்களையும் ஒரே நாளில் அழிச்சு நாசம் பண்ணுகிறான். வேலைக்காரர்களை அழித்து எறிகிறான். எவ்வளவு சொத்து, 7 குமாரர், 7 பையங்க, 3 பெண்ணு இருந்தாங்க. 7000 ஆடு இருந்துச்சு, 3000 ஒட்டகம் இருந்துச்சு, 500 ஏர் மாடு இருந்துச்சு, 500 கழுதை இருந்துச்சு. இப்படி இத்தனை ஆசீர்வாதமா அவனுக்கு இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அது ஒரே நாள்ல போயிருச்சு. எத்தனை நாள்ல போயிருச்சுங்க? ஒரே நாளில் போயிருச்சு. அப்ப எப்படி இருந்திருக்கும் யோபுவுக்கு நினைத்து பாருங்க. என்ன காரணம்? பயம். அஞ்சுகிறான். ஆண்டவர் வேலையடைச்சு காப்பாற்றி ஆசீர்வதித்து எல்லாம் கொடுத்திருந்த பொழுதும் இவனுக்கு ஒரு பயம். எங்க என் பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் ஆயிருமா, எங்க என் மனைவிக்கு ஏதாச்சும் ஆயிருமா, எங்க என்னுடைய ஆசீர்வாத சொத்துக்கு ஏதாச்சும் ஆயிருமா, எங்க எனக்கு ஏதாவது ஆயிருமான்னு என்கிற பயம். பயம் பயம் அவிசுவாசத்தை கொண்டு வருது. பயம் சந்தேகத்தையும், சந்தேகம் அவிசுவாசத்தையும் கொண்டு வருது. இது நமக்கு எதிரானவைகளை கொண்டு வருகிறது. பிசாசு நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யறதுக்கு இந்த பயம், சந்தேகத்தையும் அப்புறம் அவிசுவாசத்தை கொண்டு வந்து பிசாசுக்கு இடம் கொடுத்து அழிவு நாசமோசங்களை கொண்டு வர்றதுக்கு வழிவகை செஞ்சிருது. அதனால நாம் என்ன செய்யணும்னா அந்த பயத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. எங்க போயிடுவாங்களோ, எங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சோ, அவ்வளவுதான் ஒண்ணுமில்லாம போயிருமோ, இனிமே எனக்கு நடக்காதோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே, பயமா இருக்குதே, இப்படி நடந்துருமா அப்படி நடந்துருமான்னு யோசிச்சு 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 பயப்பட 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 யோபுவின் குமாரர்கள் பாவம் செய்யாவிட்டாலும் ஒரே நாளில மரித்து போனாங்க. பயம் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய எதிர்காலத்தை, நம்முடைய வருமானத்தை, நம்முடைய குடும்பத்தை அழித்து இருக்கிறது. அதனால நாம் ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா இருக்கணும். ஒன்றுமே இல்லாததை பெருசா நினைச்சு நம்ம பயப்படக்கூடாது. அதுவே நம்மளுக்கு எதிராய் மாறிவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, தானியேல் 4:17 வசனம் சொல்லும் பொழுது, உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவருக்கு அந்த ஆளுகை அதிகாரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஒருத்தர் ராஜாவா வர்றது, நாட்டை ஆள்றது எல்லாமே யார் கரத்தில் இருக்குன்னா ஆண்டவர் கரத்தில் தான் இருக்குதான். ஒருத்தன் ராஜாவாகிறது, ஒருத்தன் மந்திரி ஆகிறது, பிரதமர் ஆகிறது, எம்எல்ஏ ஆகிறது, எம்பி ஆகிறது, முதலமைச்சர் ஆகிறது, கவுன்சிலர் ஆகிறது, இப்படி ஒரு அதிகாரத்துக்கு வர்றது தேவன் விரும்பித்தான் செய்கிறார். அல்லேலூயா. இவன் மேலே வந்துட்டாங்களே, இவங்க மேலே வந்துட்டாங்களே, இவங்க தலைவராக இருக்கிறாங்களே அப்படி நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு பிடிச்சவங்க வரலாம், உங்களுக்கு பிடிக்காதவங்க வரலாம். ஆனால் ஒன்னே ஒன்று, இந்த அதிகாரத்தை கொடுக்கறதே யாரு தானா? தேவன் தான். மனுஷன் கையில் அதிகாரத்தை, ஆளுகையை, பதவியை எல்லாத்தையும் கொடுக்குறார். எதுக்குன்னா நமக்கு தெரியாது இவன் நல்லவன் கிடையாது, இவன் கெட்டவன், இவன் மோசமானவன், இவன் வந்துட்டானா, இவன் அதிகாரத்தில் இருக்கிறானா, இவங்க இருக்கிறாங்களா, அவங்க இருக்கிறாங்களா, நம்ம புலம்பிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் விரும்புகிறவர்களுக்கு தான் அதிகாரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் ஒரு காரியம் செய்யணும்னா, அவர் விரும்பினது நடக்கணும்னா இவங்களை வச்சாதான் காரியம் ஆகும்னு அந்த காரியத்தை செய்யறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கு எல்லாம் கெடுதலா நடக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளை சரி பண்றதுக்காகத்தான் அவங்கள கொண்டு ஆண்டவர் அவங்கள எப்படி மாத்துக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. யோசேப்புடைய சொப்பனை நிறைவேறன்றதுக்காகத்தான் அவங்க அண்ணன்மாருக்கு எதிரியா மாற வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அவனை பகைக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஒரு பக்கம் பார்த்தா இப்படி மாறிட்டாங்களேன்னு தோணும், இன்னொரு பக்கம் பார்த்தா அவன் எகிப்துக்கு போகணும். சும்மா இருக்கிறவன் திடீர்னு வேற நாட்டுக்கு நாடு கடத்த முடியுமா? போக முடியாது. இங்க பிரச்சனை பண்ணி தான் கொண்டு போறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப புரிஞ்சுக்குங்க, ஒரு சில பிரச்சனை வர்றது எதுக்கு தெரியுமா? நம்முடைய உயர்வுக்கு தான். அல்லேலூயா. நீங்க கால்பந்து பார்த்துருக்கீங்களா? கால்பந்து காலில் போட்டு உதச்சிக்கிட்டே போவாங்க. உதச்சிட்டே போய் அங்கே ஒரு வலை இருக்கும். அந்த வலையில் அந்த பக்கமாக எத்தி உள்ள வலைக்குள்ளே தள்ளணும். அப்போ அதை என்ன செய்வாங்கன்னா, 2 டீம் இருப்பாங்க. ஒரு டீம் இங்கிட்டாம உதச்சி 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 கொண்டு வந்து இந்த இங்கே போடுறதுக்கு வலைக்குள்ளே தள்ளுறதுக்கு பார்ப்பாங்க. இந்த என்ன செய்கிறாங்க, அப்படி பார்ப்பாங்க. இந்த பக்கம் உள்ளவங்க என்ன செய்யணும், உதச்சி 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 அங்கே கொண்டு போய் என்ன செய்யணும்,
அந்த இதுக்குள்ளே போட்டு கோல் என்ன செய்யணும், மதிப்பு வாங்கணும். அல்லையா சொல்லுங்களேன். அதுக்காக மாறி மாறி உதைச்சி கொண்டு போவாங்க. ஒரு பக்கம் பிசாசு என்ன செய்யற, நம்மளை உதன்னு உதைச்சி நம்மளை ஆண்டவரை விட்டு பிரித்து நாம் ஒன்றுமில்லாமல் போனோம்னு உதன்னு உதைச்சி தள்ளிக்கிட்டே போகிறோம். இங்கிட்ட ஆண்டவர் பார்க்குற, இல்லை 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 நான் உன்னை உதைச்சி கொண்டு போகிறேன்னா அங்கங்கே ஆளுகளை வச்சு என்ன செய்கிறார், தள்ளி 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 உதைச்சி 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 கொண்டு போய் வழக்கில் கொண்டு போய் தள்ளி நம்மளை ஒரு வெற்றி உள்ளவர்களாக மாற்ற பார்க்குறாரு. அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வீட்டில் இருந்தான் யோசேப்பு, ஒரு உதை அப்படியே வந்தான். அப்புறம் அங்கேருந்து ஒரு உதை குழியில் விழுந்தான், அங்கே ஒரு உதை அப்படியே வெளியில் வந்தான், அங்கே ஒரு உதை அடிமையாக போய் எகிப்தில் விழுந்தான், அங்கே ஒரு உதை செயலில் போய் விழுந்தான், அங்கே ஒரு உதைச்சா சிங்காசனத்தில் போய் உட்காந்துட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நம்மளை தள்ளி, நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ, நம்மளை யாரையாச்சும் ஒருத்தங்களை வச்சு தள்ளி 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 கொண்டு போய் கடைசி நேரத்தில் சிங்காசனத்தில் வச்சிருவார், ஒரு உயர்வில் வச்சிருவார், ஒரு பெரிய ஸ்தானத்தில் கொண்டு போய் வச்சிருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் தள்ளும் போது, நெருக்கும் போது, உதைக்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்களேன். தாவீத தகப்பனும் தாயும் உதைச்சாங்க, தள்ளி விட்டாங்க. அடுத்து அண்ணன்மார்கள் தள்ளி விட்டாங்க. இப்போ அப்பா அம்மா தள்ளி விட்டாங்க, கூட பிறந்தவங்க தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்ட உடனே இப்போ தாவீது சொல்றாரு, எனக்கு எல்லாமே நீங்க தான். என்ன சொல்றாரு? எனக்கு எல்லாரும் இருந்தாலும் நான் ஒரு அனாதை போல இருக்கிறேன், எனக்கு எல்லாமே நீங்க தான் அப்படின்னு சொல்றான். ஏன்? இவங்கெல்லாம் தள்ளுனதுனால தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களை யோசிச்சு பாருங்க. கணவர் தள்ளிட்டாரு, மனைவி தள்ளிட்டாங்க, பிள்ளைங்க தள்ளிட்டாங்க, என்ன ஒரு பொருட்டா நினைக்கிற, பெற்றவங்க தள்ளிட்டாங்க, கூட பிறந்தவங்க ஒரு பொருட்டா நினைக்கிறது இல்லை. எனக்கு யாருமே இல்லாத ஒரு அனாதை போன்ற சூழ்நிலையில் நான் இன்னைக்கு இருக்கிறது காரணம் என்ன? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் எழுந்தாலும் எல்லாமே எனக்கு இயேசுதான் சொல்றேன். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. இப்ப எல்லாமே இயேசுன்னு சொல்றோம். ஏன்? எல்லாரும் நம்மளை ஒதுக்கி தள்ளிட்டாங்க. எல்லாரும் உங்களை சேர்த்துக்கிட்டாங்கன்னா நீங்க எல்லாம் இயேசுவேன்னு சொல்லுவீங்களா? ஏசப்பாவை நினைப்பீங்களா? உங்களை தலையில தூக்கி வச்சு ஆடுனாங்கன்னா நீங்க ஏசப்பா ஏசப்பான்ட்டு வருவீங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். யார் தலைமையில தூக்கி வச்சு ஆடுறாங்களோ அவங்க பின்னாடி ஓடுவீங்க. நீங்க யார் உங்களுக்கு சாதகமா பேசுறாங்களோ அவங்க பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிருவீங்க. யாரை மறக்க ஆரம்பிச்சிருவீங்க? ஆண்டவர் மறந்துடுவீங்க. அதனாலதான் எல்லாராலும் செத்தவனை போல் மறக்கப்பட்டேன்னு சொல்ற மாதிரி மறக்கப்பட்ட நிலைமையில நீங்க ஒரு வேலை இருக்கிறது. காரணம் என்ன? கர்த்தரை நீங்க எப்பயும் நினைக்கணும். கர்த்தர் உங்களை நினைச்சிட்டு இருக்கிறார், அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை நினைக்கிறார். அது மாத்திரம் உங்களை அவர் விரும்புகிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒருத்தங்களை நீங்க ரொம்ப விரும்புறீங்கன்னா அவங்கள யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஆமாவா இல்லையா? ஒன்றும் இல்லைங்க, நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நல்லா கவனிச்சு பாருங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நீங்க ரொம்ப விரும்புகிற நேசிக்கிறவங்க உங்ககிட்ட பேசாம வேற யார்கிட்டயே போய் பேசி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும் சொல்லுங்க? எனக்குள்ள இது எனக்கு மட்டும்தான் நினைப்போம். தெரியுமா? ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைகிட்ட ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னா அந்த பொருள் அதுக்கு மட்டும்தான். அது விளையாண்டாலும் விளையாடலைனாலும் அப்படியே கிடக்கும், சும்மா கிடக்கும். அந்த பொருள் எடுத்து ஏதாச்சும் வேற பிள்ளைங்க வீட்டுக்கு வந்திருக்குன்னு எடுத்து கொடுங்க, வேகமாக ஓடி போய் பறிங்கிக்கிறோம், பிடிக்கிறோம். பார்த்துருக்கீங்களா? அந்த பொருள் அது வரைக்கும் சும்மா கிடந்திருக்கும். ஒரு விளையாட்டு பொருள் சும்மா கிடக்கும், அந்த வாட்டி வீட்டில் சும்மா கிடக்கும். பக்கத்து வீட்டு பிள்ளைங்க, ஒரு தெரிஞ்ச குழந்தைங்க வீட்டுக்கு வரும்போது இந்தா இதை வச்சு விளையாடுன்னு சொன்னால் ஓடி போய் நம்ம பிள்ளைங்க அதை பிடுங்கி என்ன செய்யும்? யான் உள்ளது நான் யாருக்கும் தரமாட்டேங்க. சின்ன சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்குறீங்க, அந்த சைக்கிள் சும்மா ஓடாமே கிடந்தாலும் சரி, யாராச்சும் கேட்டா இது எனக்கு வேணும், நான் தரமாட்டேன், எனக்குள்ளது தரமாட்டேன் அப்படி சொல்லி அடம்பிடிக்கும். பார்த்துருக்கீங்களா? சும்மா தானே கிடச்சி கொடு, அதெல்லாம் முடியாதுன்னு பார்க்க. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது, சும்மாவே கிடது அப்படி இல்லை. நீ எந்த நிலைமையில இருந்தாலும் நீ எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
நீ யாருக்கு பின்னாடி போகக்கூடாது, யாரையும் நம்பி இருக்கக்கூடாது, யாரும் இல்லை, உனக்கு நான் மட்டும்தாங்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல கையை தட்டி கத்திர சூத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி கத்திர சூத்திரம் பண்ணுங்க. இந்த சூழ்நிலையெல்லாம் வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம், எனக்கு நீ மட்டும், எனக்கு எல்லாமே நீதான். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு மட்டும்தாங்கிறார் ஆண்டவர். நீ வாழ்ந்தாலும் உயர்ந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் நீ தேர்வுகள் அடைஞ்சாலும் நீ எந்த நிலைமை இருந்தாலும் நான் தான் உனக்கு சொன்னேன், நான் தான் உனக்கு எல்லாமே, நான் தான் உனக்கு எல்லாம், நான் தான் உனக்கு எல்லாம், நான் தான் உனக்கு எல்லாம், நான் தான் உனக்கு எல்லாமா இருப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிறைய பேர் உங்களுக்கு உதவி செய்ய, நிறைய பேர் உங்களை உயர்த்த, நிறைய பேர் உங்களுக்கு ஆதரவாக வர்றதுக்கு நிறைய சுய முயற்சியில் யோசிச்சிருக்கலாம். அந்த எந்த உதவி உங்களுக்கு கிடைக்காத நிலைமையில் இருப்பீங்க. ஆண்டவர் தடுத்துருவார். உதவின்னு செஞ்சால் அதை நான் ஒருத்த மட்டும் தான் செய்யணும், அது என் மூலம் தான் வரணும், என் பிள்ளைக்கு நினைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தாவீதுக்கு யாருமே யுத்தம் சொல்லிக் கொடுக்கல. யார் சொல்லிக் கொடுத்தா? கர்த்தர் தான் சொல்லிக் கொடுத்தாருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். யுத்தத்துக்கு பழக்கினதே ஆண்டவர் தான். ஆனால் அவங்க அண்ணன்மார்கள் மிலிட்ரியில் 3 பேர் இருக்கிறாங்க. அண்ணன்மார்கள் என்ன செய்கிறாங்க? மிலிட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு யுத்தம் தெரியும், அவங்களுக்கு நம்ம சொல்கிற எல்லா பயிற்சியும் இருக்குது. ஆனால் தாவீதுக்கு எந்த பயிற்சியும் தெரியாது, ஆடு மேய்க்க மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. ஆமாம் பாருங்க, எலியாப், அமினதாப், சம்மாங்கிற 3 பேர் மிலிட்ரியில் யுத்தத்தில் இருக்கிறாங்க, யுத்தத்துக்கு பழகி இருக்கிறாங்க, எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இவனுக்கு ஒன்றும் தெரியாது. இவனுக்கு ஆண்டவரே யுத்தத்தை பழக்கி வச்சார். அதை சங்கீதத்திலையும் கூட இவர் என்ன செய்கிறாருன்னா சொல்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவர் சங்கீதத்தில் சொல்லும்போது அழகாக சொல்லுகிறார் பாருங்க. சங்கீதம் 144:1 என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யுத்தத்தை கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். அந்த சூழ்நிலையை அனுமதிச்சு யுத்தத்தை பயிற்சிக்க பழகி கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கோலியாத்தை கொல்ல போகும்போது அவருக்கு யுத்தம் தெரியாது, அவரே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தார். ராணுவ கவசங்களை போட்டு நடக்க தெரியாது, அதுவே கர்த்தர் பழக்கி கொடுத்தார். கவசங்களை போடவும் யுத்தம் பண்ணவும் கர்த்தர் சொல்லி கொடுத்தார். சுரமண்டலத்தை வாசிக்கிற தேறினவன் யார்? சுரமண்டலங்களை வாசிக்க சொல்லி கொடுத்துருப்ப தெரியல, கர்த்தரே அது சொல்லி கொடுத்துருக்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு விஷயம், சிங்கத்தையும் கரடியும் கொல்றதுக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்தார். ஒன்றும் அறியாதவனை கர்த்தர் பழக்க வச்சார். 1000 பேருக்கு அதிபதி, 10,000 பேருக்கு அதிபதி, இல்லை 600 குடும்பத்துக்கு அதிபதி, 400 குடும்பத்துக்கு அதிபதி, அப்படி பெரிய கூட்டத்துக்கு தலைவனா, அப்புறம் ஒரு நாட்டுக்கே தலைவனா அவனை ஆண்டவரே ட்ரைனிங் கொடுத்தாருங்க. வேற யாரும் கொடுக்கலங்க. தாவீதை பற்றி பெருமை பாராட்ட முடியாது. தாவீது வேணா நிறைய பேருக்கு யுத்தம் கற்றுக் கொடுத்தானே தவிர தாவீதுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க கர்த்தரே அந்த காரியத்தை அனுமதிச்சு அவரே பழக்க வச்சார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் சொல்லுக்கு எல்லாத்துக்கும் கீழ்ப்படுகிறாங்க. தாவீது சவுல் எங்கெல்லாம் யுத்தத்துக்கு அனுப்புறாரு அங்கெல்லாம் போய் யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டு வர்றாரு. இருதயத்துக்கு ஏற்றவன் ஏன் தெரியுமா? தாவீது மேல 3 அபிஷேகம் இருந்துச்சு. தாவீதின் மேல 3 விதமான அபிஷேகம் இருந்துச்சு. ஒன்று 17 வயசுல அவனுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டான் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலம். 2வது யூதா கோத்திரத்தில் உள்ள தலைவர்கள் வந்து அவன் என்ன செய்தாங்க? அபிஷேகம் பண்ணாங்க. 3வது 11 கோத்திரங்களும் வந்து என்ன செஞ்சிச்சு? அவனை ராஜாவாக அபிஷேகம் செய்தார்கள். 3 விதமான அபிஷேகம் தாவீதின் மேல இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. 17 வயசுல அபிஷேகம் பண்ணப்படுறான். அடுத்து 13 வருஷம் கழிச்சு 14வது வருடம் அப்பொழுது யூதா கோத்திரத்து தலைவர்களால் மறுபடியும் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். 30 வயசு, 31 வயசுல என்ன செய்ய 30 வயசுல என்ன செய்யப்படுறாரு? அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 7 வருஷம் கழிச்சு மறுபடியும் அவர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இது 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 12-13 இருக்குது. 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் இருக்குது. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருக்குது. 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் 12-13லையும்
2 சாமுவேல் 2:4 2 சாமுவேல் 5:3 என்ன செய்யுதுன்னா இந்த காரியங்கள் இருக்கிறது. 30 வயதாய் இருந்தான் தாவீது. அவன் ராஜாவாகும்போது 30 வயதாய் இருந்தான். எல்லா மூப்பர்களும் வந்து என்ன செஞ்சாங்க, யூதாவின் மேலே 7.5 வருஷம் ராஜாவாக இருக்கிறான். 37.5 வயசில் மறுபடி முழு தேசத்துக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? 3 விதமான அபிஷேகம் இருந்துச்சு. ஒரு அபிஷேகம் ராஜாவுக்கான அபிஷேகம், ஒரு அபிஷேகம் தீர்க்க தரிசனத்துக்கான அபிஷேகம், தீர்க்கதரிசிக்குரிய அபிஷேகம், ஒன்னிரு அபிஷேகம், ஆசாரிய அபிஷேகம். இப்படி 3 வித அபிஷேகம் அவன் மேலே இருந்தது. ராஜ அபிஷேகம், தீர்க்க தரிசன அபிஷேகம், ஆசாரிய அபிஷேகம் இருந்தது. ஏன் இவனை ஆண்டவர் தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார் என்று சொல்லி நான் சுருக்கமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசப்பா நம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது, தேவனுடைய நாமத்தை தூசித்த கோலியாத்தை கொல்ல நினைச்சான். தேவனுடைய நாமத்தை தூசித்த கோலியாத்தை இவன் கொன்றான். இவன்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் தேவனுடைய நாமத்தை யாரும் தூசிக்க விடலை, தேவனுடைய ஜனங்களை தூசிக்க விடலை. தனக்கு கொடுத்த கொஞ்சம் ஆடுகளுக்காக உயிர் கொடுக்க துணிஞ்சவன் தன்னுடைய ஜனத்துக்காகவும் தன்னுடைய தேவனுக்காக உயிர் கொடுக்க துணிஞ்சான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முதலாவது, தனக்கு கொடுத்த கொஞ்சம் ஆட்டுக்காக உயிரை கொடுக்க துணிஞ்சான். அது மாத்திரமல்ல, தன்னுடைய ஜனத்துக்காகவும் தன்னுடைய தேவனுடைய நாமத்தை தூசிக்கிறாங்க, திட்டுறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க. தேவனுடைய நாமத்தை தூசிக்க கூடாது விடாம அதற்காக தேவனுக்காகவும் தேவ ஜனத்துக்காகவும் உயிரை கொடுக்கவும் அவன் துணிகிறான். அப்படிப்பட்ட ஒரு வைரக்கம், ஆண்டவருக்காக உயிரை கொடுக்க துணிஞ்சவன் அப்படிப்பட்டவனாய் இருந்தான். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய ரொம்ப கால ஏக்கம், ரொம்ப கால விருப்பம், ரொம்ப வருஷ திட்டம் ஒன்று இருந்துச்சு. ஆதியாமத்திலிருந்தே அந்த திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை அநேகர் நிறைவேற்றாமல் போயிட்டாங்க. சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு காலத்தில் இருந்து, ஆபிரகாமின் காலத்திலிருந்து, ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் பார்த்தீங்கன்னா யோசேப்பு காலம், அப்புறம் மோசேவினுடைய காலம், அப்புறம் யோசுவாவினுடைய காலம், அப்புறம் நியாயாதிபதிகளுடைய காலம் எல்லாம் கடந்து, சவுலின் காலமும் கடந்து தாவீதின் காலத்திலே அந்த திட்டம் நிறைவேறுது. யாரால? தாவீதால தான் நிறைவேறுது. பாருங்க, ஆபிரகாம் மோரியா தேசத்தில் இருக்கிற ஒரு மலையில தன் பையனை பலியிட போகிறார். மலையில போய் சொந்த மகனை பலியிட போறான். அது தேவனுடைய திட்டம், அது முன்குறிக்கிறார். அந்த இடத்தை பலியிட போற இடத்தை முன்குறிக்கிறார். அந்த இடத்தை மீட்கிறதுக்கு எத்தனையோ ஆண்டவர் முயற்சி செய்தார், மனிதர்களை எழுப்பினார். ஆனா அதனுடைய ஆழத்தை, அர்த்தத்தை யாரும் புரிஞ்சுக்கிறல. அந்த மோரியா மலை என்பது எருசலேமாய் மாறுது பின்னாட்களில். அந்த எருசலேம்ல தான் ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலி செலுத்த போகிறான். ஏன் அந்த இடத்த முன்குறிச்சார் என்று சொன்னா, சொல்றாங்க முன்ன காலத்தில் அதே இடத்துல தான் ஆதாம் மரித்தான். அவனுடைய அடக்கம் பண்ணப்பட்ட இடம் அந்த கொல்கத்தா மலையில தான் சொல்றாங்க. ஒரு அப்படி பைபிள்ல ஆதாரம் இல்லைனாலும் அப்படி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆதாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இடம் கொல்கத்தா மலையில தான் அப்படின்றாங்க. ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலி செலுத்த போன இடம் கொல்கத்தா மலை தான். தாவீது ஒரு இடத்தை வாங்கினது கொல்கத்தா மலை தான், ஓர்னான் களம். அதே இடத்துல சாலமோன் தேவாலயத்தை கட்டினதும் அந்த ஓர்னான் களமாகிய மோரியா மலை தான். அதுதான் கொல்கத்தா மலை பின்னாட்களில். தாவீது கொலை செய்து கோலியாத்தின் மண்டைய தலையை வெட்டி எடுத்து போய் நிப்பாட்டி தொங்க விட்டது அந்த கொல்கத்தா மலை என்று சொல்றாங்க. இப்ப அதே மலையில தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கி மரிச்சு உயிரோடு எழும்ப வேண்டும். அதே இடம்தான். அந்த இடத்தை யாருக்கும் தெரியல. ஆண்டவருடைய விருப்பம், அந்த விருப்பம் யாருக்கும் தெரியல. ஆதியிலிருந்து விருப்பம் வச்சிருக்கிறாரு அந்த இடத்தை முன்குறிச்சு. அதை மோசே, அதை யோசுவா, அதை நிறைய நியாயாதிபதிகள், ஒத்தினியேல இருந்து யோசுவா, காலேப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய என்ன செய்கிறாங்க நியாயாதிபதிகள், சிம்சோனா இருக்கட்டும், கிதியோனா இருக்கட்டும், யெகூவா இருக்கட்டும், இப்படி பலதரப்பட்ட பேர் எழும்பினாங்க. ஆனாலும் ஆண்டவர் நினைச்ச இடத்தை பிடிச்சு அவருக்குன்னு ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்தணும் யாருக்கும் தெரியல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாருக்கும் தெரிய பல ஆயிரம் வருஷம் உள்ள ரகசியத்தை
தாவீதுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். தாவீது புரிஞ்சுக்கிட்டான், இவனை ராஜாவாய் மாத்துறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சவுல ராஜாவா மாத்தினா அவன் அந்த வேலையை செய்யலை. இப்போ தாவீதை ராஜாவாக்குன உடனே சீயோன் கோட்டையை எருசலேமை தான் ராஜாவா ஆன உடனே எருசலேமை தான் பிடிக்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா அந்த எருசலேமை பிடிச்சா தான் அங்கே தேவாலயம் கட்ட முடியும். தேவாலயத்துக்கு அருகில் இருக்கிற அந்த மலையில் இயேசுநாதர் என்ன செய்யணும்? சிலுவையில் மறிக்கணும். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொந்த இடமா மாறணும். தேவ திட்டம் நிறைவேறணும். ஒரு பெரிய திட்டம் இருக்குது. அந்த திட்டம் யாருக்கும் புரியல. கவனிச்சு பாருங்க, யோசுவா யுத்தம் பண்ணும்போது சூரியனும் சந்திரனும் நின்றுச்சு. சூரியன் கிபியோனிலையும் சந்திரன் ஆயலொல்லி நின்றுச்சு. அப்படியே நின்றுச்சு, அசராம நின்றுச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். சூரியன் அப்படியே நின்றுச்சுன்னா சாயங்காலம் ஆகாது. சாயங்காலம் ஆகலை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படியே ஒரே இடத்துல சூரியன் நின்றுச்சு, நகலலை. பூமி நகலலை, கோள்கள் நகலலை, சந்திரனும் அசையலை. அப்படி அசையாம பூமி இருக்குது. பூமி, சூரியன், சந்திரன் எல்லா கோள்களும் அப்படியே அசையாம சுத்தாம நிற்குது. அது காரணம் என்ன தெரியுமா? எருசலேமின் ராஜா கூட நிறைய ராஜாக்கள் யோசுவாவோட சண்டைக்கு வராங்க. ஆண்டவர் எருசலேமை பிடிக்கணும்னு திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த எருசலேமை பிடிக்கிறதுக்காக சூரியன், சந்திரன் எல்லாத்தையும் நிப்பாட்டுறாரு. ஏன்னா அவர் திட்டமிட்ட தரிசன பூமி அது. அங்கே அந்த இடத்த பிடிச்சி அங்கே ஆலயம் கட்டி அங்கே தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். அதுக்காக சூரிய சந்திரனே நிப்பாட்டி வச்சார். எல்லா அண்ட சராசரங்களை, கோள்கள் எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சார். பூமி கூட சுத்தாம நின்றுச்சு. ஒரு பெரிய திட்டம். அந்த திட்டத்தை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். அதனால அந்த தன்னுடைய பையன் அங்கே போய் பலி செலுத்துறதுக்கு ஒப்புக்கொண்டு போனார். அதே போல தாவீது அந்த திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அந்த இடத்த பிடிச்சான். அங்கே என்ன செஞ்சா? உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தான். அங்கே ஒரு கூடாரம் போட்டான். அந்த இடத்த வாங்குகிறான். விலைக்கு வாங்கினான். விலைக்கு வாங்கினது மாத்திரம் இல்லை, அங்கே ஆலயம் கட்டுறதுக்குரிய எல்லா தங்கங்களும் சேர்க்கிறான். 1,00,000 கிலோ அதாவது 1,00,000 தாளந்து தங்கம். 1,00,000னா தாளந்துன்னு சொன்னால் 35 லட்சம் டன். அல்லேலூயா சொல்லுங்களேன். 35 லட்சம் கிலோ. அத்தனை கிலோ என்ன செய்றாங்க? 35 டன்னு, 35 லட்சம் கிலோ தங்கம் மட்டும் சேர்த்து வச்சிருக்கிறார். 35 லட்சம் கிலோ தங்கத்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 1 கிலோ 2 கிலோ இல்லை. ஒரு என்ன செய்யணும்? பல லாரிகள், கண்டெய்னர் லாரிகள் நிலப்புற அளவுக்கு தங்கத்தை சேர்த்து வச்சாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு சாதாரண கொஞ்சம் ஆடை மேய்ச்சவன் கையில் பல கண்டெய்னர் லாரிகளில் நிரம்ப ஏற்றுகிற தங்கத்தை கத்தரவன் கையில் கொடுத்தாரு. எதுக்கு தெரியுமா? அவன் ஆலயம் கட்டுறதுக்காக அத்தனையும் கொடுத்தான். 10 லட்சம் தாளந்துன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அதுக்கு மேலே பல கோடிக்கணக்கான கிலோ வெள்ளியை கொடுத்தாரு ஆலயம் கட்டுறதுக்காக. அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய பையங்க இருந்தாலும் ஆண்டவர் சொன்னார், சாலமோனைத்தான் சொன்னார். ஏன் தெரியுமா? அவன் தான் ஆலயத்தை கட்டணும். ஆலயத்தை கட்டுறதுக்காகவே சாலமோனை ராஜாவாக்குனார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனையோ பேர் திறமை உள்ளவங்க. தாவீதுக்கு நிறைய பையங்க இருந்தாலும் சாலமோனை தெரிஞ்சுக்கிட்டாரு, ஆலயம் கட்டுறதுக்காக தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆலயம் கட்டுறதுக்கு தெரிஞ்சது மட்டுமில்லை, உலகத்திலே இல்லாத ஞானத்தை, அறிவு அவனுக்கு கொடுத்தார் ஆலயத்தை கட்டுறதுக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த அறிவும் ஆலயத்தை கட்டுறதுக்காகத்தான் கொடுத்தாரு. அந்த பணம், சொத்து, ஆசீர்வாதம், பேரு, புகழ் எல்லாத்தையும் ஆலயம் கட்டுறதுக்காக கொடுத்தாரு. அவர் திட்டம் நிறைவேறதுக்காக கொடுத்தாரு. இதெல்லாம் செய்தான் தாவீது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சங்கீதம் 132 சொல்லுது, தாவீது ஒரு பொருத்தனை பண்ணானா. ராஜாவா இருந்தாலும் தேவனுடைய ஆலயத்துக்கு இடம் வாங்காம, இடத்தை வாங்காம நான் என் அரண்மனையில் என் கட்டில் போய் படுத்து தூங்க மாட்டேனாரு. ஆண்டவருடைய ஆலயத்துக்காக ஒரு இடம் வாங்காம நான் என் கட்டில் போய் படுக்க மாட்டேன், என் அரண்மனைக்குள்ள போக மாட்டேன், இரவு பகல் தூங்காம ஆலயத்துக்கு இடம் வாங்கிறதுக்காக நான் தேடுவேன் என்று சொன்னான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உடன்படிக்கை பெட்டியை தேடி கொண்டு வர்றான், கூடாரம் போடுகிறான், ஆலயத்துக்காக இடம் வாங்குறான். ஆலயம் பிரம்மாண்டமாய் கட்டுறதுக்கு எண்ணி முடியாத அளவுக்கு அவன் சேர்த்து வைக்கிறான். சொல்லி முடியாத அளவுக்கு பல்லாயிரம் லட்சம் கோடி கணக்கான மதிப்புள்ளதை சேர்த்து வைக்கிறான். கொஞ்சம் ஆட மேய்ச்சவனுக்கு எதுக்கியா இத்தனை சொத்தை கொடுத்தாரு ஆண்டவர்? எதுக்குங்க இத்தனை சொத்தை கொடுத்தாரு? யோசிச்சு பார்க்குறீங்களா? கொஞ்சம் ஆடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தான், அனாதையா இருந்தான். இன்னைக்கு பல கண்டெய்னர்கள் என்ன செய்து போய் சொல்லி முடியாது, எண்ணி முடியாத அளவுக்கு கண்டெய்னர் நிறைய தங்கம், வெள்ளி,
வெங்கலம், மரம், வாசனை மரங்கள் அத்தனையும் சேர்த்து வச்சான். அவனுக்காக, அவன் பிள்ளைகளுக்காக அல்ல. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆடு மேய்ச்சிட்டு அனாதையா அலைஞ்சேன், கேப்பாரட்டு அலைஞ்சேன், சிங்கமும் கரடியும் அலையிற இடத்துல ஆடை மேய்ச்சிட்டு அலைஞ்சேன். எப்போ உயிர் போகணும்னு எனக்கு, எப்போ என் சிங்கம் வந்து கொல்லும், கரடி வந்து கொல்லும் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைச்ச வாழ்க்கை வாழ்ந்தேன். நிம்மதி இல்லை, நிரந்தரமான எனக்கு வாழ்க்கை கிடையாது. அப்படி வாழ்ந்து சகதிக்குள்ளையும் சேத்துக்குள்ளையும் போய் படுத்து கிடந்தேன். புகைக்குள்ளும் கெபிக்குள்ளும் உள்ள கிடந்தேன். காடு மலை குன்றுன்னு ஏறி அலைஞ்சேன், நாடோடியா அலைஞ்சு திரிஞ்சேன். அப்படிப்பட்ட அனாதையாய் அலைஞ்ச எனக்கு எண்ணி முடியாத அளவுக்கு, நம்ம கணக்கிட முடியாத அளவுக்கு தங்கத்தையும் வெள்ளியும் பொருட்களையும் ஏன் கொடுத்தார்? சிங்காசனத்தையும் நாட்டையும் தேசத்தையும் ஜனத்தையும் ஏன் கொடுத்தார்? ஒரே ஒரு நோக்கம், ஆலயத்தை கட்டுவேன், பிரம்மாண்டமா கட்டுவேன். உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. எந்தெந்த ஊர்ல இருந்து நீங்க இங்க வந்திருக்கலாம், எங்கிருந்தும் ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆலயத்தை கட்டும்படி, ஊழியத்தை கட்டும்படி, இங்க இருக்கிற ஜனங்களை ரட்சித்து கொண்டு வரும்படி, இங்குள்ள ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளும்படி உங்களை கூப்பிட்டுட்டு வந்திருக்கிறார். ஒண்ணுமில்லை, விவரம் இல்லை, படிப்பு இல்லை, ஞானம் இல்லை, திறம் இல்லை, பணம் இல்லை, சொத்து இல்லை, பெரிய ஆட்கள் இல்லை, பெரிய பின்னணி இல்லை. ஆனாலும் உங்களை கொண்டு வந்திருக்க ஒரு நோக்கம். இந்த பகுதியில், இந்த பகுதியில், இந்த பட்டணத்தில், இந்த ஏரியாக்களில் அநேக ஆயிரமான லட்சக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளும்படிக்கு, உங்கள் மூலம் ரட்சிக்கப்படும்படிக்கு கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. சும்மா உங்களை கொண்டு வந்து வைக்கல. அதுக்கு தேவையான பணம், பொருள், சொத்து, அதிகாரம், வல்லமை, வரங்கள், கிருபை, அபிஷேகம், ஞானம், திறமை அத்தனையும் நீங்க கேட்டதையும் கேளாததையும் உங்கள் கையில கொடுப்பேங்கிறாரு. அதுதான் தேவனுடைய திட்டமும் சித்தமுமா இருக்குது. அதன்படி தாவீது செய்தான். இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறினான். அவனை போல ஒரு ராஜா முன்னாடியும் இல்லை, பின்னாடியும் இல்லை, இனி வரப்போவதும் இல்லை என்று சொல்லி, அதனாலதான் மத்தேயு 1:1 வசனத்தை மட்டும் வாசிச்சு நம்ம முடிக்க போகிறோம். இப்போ இயேசுநாதரை குறித்து சொல்லும்போது, இயேசுநாதர் ஆபிரகாமின் குமாரன் வம்சத்தை சொல்றாங்க. அடுத்து தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்துவ சொல்றாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆபிரகாமின் குமாரன் இயேசுன்னு அங்க சொல்றாங்க, தாவீதின் குமாரன் இயேசுன்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் சொன்னது காரணம், சொத்து பத்து பேரு புகழ் எல்லாமே இருந்துச்சு, தங்கம் வெள்ளின்னு எல்லாமே இருந்தாலும் தன்னுடைய ஒத்த பிள்ளைய ஆண்டவருக்காகவே, ஆண்டவர் விரும்பினார், ஆண்டவர் சொன்னார், ஒரே ஒரு பிள்ளையும் பலி கொடுக்கறதுக்கு போனார், கொல்றதுக்கு பலி கொடுக்கறதுக்கு போனார். பலியிடுறதுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சாரு. கடைசியில் கத்தியை எடுக்கும் பொழுது ஆண்டவர் கையை போடாதன்ட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கோடிக்கணக்கான சொத்து இருந்துச்சு, ஆயிரமான வேலைக்காரங்க இருந்தாங்க, அவருக்கு இல்லாத ஆசீர்வாதமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு பையன் இருந்தான். அந்த ஒரே பையனும் எனக்கு கொடு, பலி செலுத்து, கல் பலிபட செஞ்சு விறகட்டை அடுக்கி அவனை படுக்க வச்சு அவனை வெட்டி அவனை எரிச்சு சாம்பலாக்குன்னு சொல்லி சொல்கிறார். அவன் ஆண்டவர் சொல்லிட்டார்னா அது எதுவாக இருந்தாலும் செய்வன். போய் படுக்க வச்சு கத்தியை கையில் எடுத்தார். உங்க கூட செய்யல, கத்தியை எடுத்தோன்னே பிள்ளை மேலே கையை போடாத நிப்பாட்டிட்டார். அதனால தான் சொன்னார், உயிரை விட மேலே நினச்ச உன் பிள்ளையும் எனக்காக துச்சமாக பலி கொடுக்க நினச்சே இல்லை, ஓம் குமாரனா ஆண்டவரே வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆபிரகாமின் குமாரன் இயேசு கிறிஸ்து வசனம் எழுதி வச்சிருக்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த தியாகத்துக்கு ஈடு என இல்லை, அதனால தான் ஆண்டவரே ஆபிரகாமின் குமார் என்று சொல்லப்பட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாவீது முழுசையும் ஆண்டவருக்காக சேர்த்து சேமிச்சு எல்லாத்தையும் ஆண்டவருக்குன்னு கொடுத்தாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. முழு உலகத்தின் சொத்து அவன் கையில் வந்தா கூட அவன் ஆண்டவருக்காக ஆலயம், ஆண்டவருக்காக செய்வன் சொல்லி இருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால சொன்னார் தாவீதின் குமாரன்னு அவர் ஏசப்பாவை சொன்னாங்க. எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? இன்னைக்கு ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்று எதை வேணாலும் ஏசப்பாவுக்கு கொடுப்பேன், எதை வேணாலும் ஏசப்பாவுக்காக இழப்பேன், ஆனால் ஏசப்பாவை எந்த காரணத்துக்காக நான் இழக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் சொல்லாரு, உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறேன், என் இருதயத்துக்கு ஏற்றவங்க. எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ஆந்திராவில் ஒரு ஊழியக்காரர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொலை மிரட்டல் வந்திருக்குது. திடீர்னு வெளியில் போயிட்டு வரும்போது அவர் போயிட்டு திரும்ப வரலை.
ஒரு இடத்துல பைக்கு விழுந்து அவர் மேலே பைக்கு விழுந்து கிடந்திருக்குது, செத்து கிடந்திருக்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு கொலை மிரட்டல் அதிகமாக வருதுன்னு இருக்கிறாரு. ஆந்திராவில் செத்து கிடந்திருக்கிறாரு. அப்போது அவங்க பாடியெல்லாம் கொண்டு வந்து பார்த்தா இது ஆக்சிடெண்ட் ஆகி செத்த மாதிரி இல்லை, யாரோ கொலை செஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லி எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்களாம். அப்போது அவங்க மனைவிட்ட கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்களாம், ஒன்று சொன்னாங்களாம், அவங்க அடிச்சே கொண்டிருந்தாலும் என் வீட்டுக்காரனை கொலை செஞ்சுருந்தாலும் நான் ஒன்று சொல்கிறேன், நான் உங்களை எல்லாம் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு. என் வீட்டுக்காரரு அவர் ஊழியக்காரராக இருந்து ஊழியம் செஞ்சதை நான் சந்தோஷமாக நினைக்கிறேன். அவர் யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டார், எல்லாத்துக்கும் உதவி செய்வார், எல்லாத்துக்கும் முன்னாடி போய் நிற்பார். அவர் கொன்னாலும் பரவாயில்ல, அவர் கொலை செஞ்சது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள நாங்கள் மன்னிச்சு விடுறோம். ஏசப்பா சொல்கிறார், மன்னிக்க சொல்கிறாரு, நாங்கள் மன்னிச்சு விடுறோம். இப்போ ஒரு வாரத்துக்குள்ளே நடந்தது ஆந்திராவில். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படிப்பட்டவங்க ஏசப்பாவை இருதயத்துக்கு ஏற்றவங்க, ஏசப்பாவுக்கு பிடித்தமானவர்கள். உங்களை குறித்து ஆண்டவர் போட்டு சாட்சி கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் உங்களை எந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்க கையில் அவர் கொடுப்பாருங்க. எல்லாத்தையும் ஆறி இறைப்பாரு. ஒன்னே ஒன்று, நீங்க அவர் இருதயத்துக்கு ஏற்றவன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அவர் இருதயத்தை அவர் விரும்பினவர்களாய் நீங்க இருந்தீங்கன்னா, ஏசப்பா விரும்பின நீங்க மாறிட்டீங்கன்னா, பணத்தை கொடுப்பார், சனத்தை கொடுப்பார், பேரை கொடுப்பார், புகழை கொடுப்பார், உயர்வை கொடுப்பார், அதிகாரத்தை கொடுப்பார், ஆளுகை கொடுப்பார், ஏன் முழு தேசத்தையும் உங்க கையில கொடுப்பாரு. கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதித்து உயர்த்துவாரு. உங்களை இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் என்று சாட்சி கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில கொண்டு நாம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.